சரி, இப்போ 7.3 யோட டிஸ்கஷன் இருக்குது கரெக்ட்டுங்களா? 7.3 தான் ஆமாங்க உங்களுக்கு சார். தெரியுங்க. அதனுடைய டிஸ்கஷன் தான் இப்ப போட போறோம். எஸ் சார். So, exercise. சார் அதுல தேர்ட் கொஸ்டின் சார். அதுல தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா இன்டெகிரல் டேரக்டா போட்டுக்கணும். cos 2x into cos 4x into cos 6x into dx. சார் அப்புறம் 7.1 அண்ட் 7.2 நானே படிச்சுட்டுமா சார்? நான் சொல்றேன், நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகே. சரி, இது ரெண்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ அப்படின்னா cos 2x into cos 4x ஃபர்ஸ்ட் இதை கன்சிடர் பண்ணுங்க. அப்ப இதனோட மீனிங் என்ன? ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு பார்க்க கொடுத்துக்கிறேன். cos காஸ் ஏ இன்டு காஸ் பி சார். என்ன ஃபார்முலா? cos of a plus b plus cos of a minus b divided by 2. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு கரெக்டா வெரிஃபை பண்ணிக்க. எஸ் சார், டீச் பண்ணியிருக்கீங்க சார். ஓகே. இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ற ஏவோட வேல்யூ என்ன பண்றீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூவா செலக்ட் பண்ணீங்க, லோயஸ்ட் வேல்யூ பிஏ செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஓரளவுக்கு கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படி வேணா போடலாம், பட் கொஞ்சம் ஈஸியா கால்குலேஷன் முடியுதுக்கு எது ஹையஸ்ட் வேல்யூவோ, இப்போ 2x 4x இருக்குது, அப்போ எது ஹையஸ்ட் வேல்யூ அது வந்து ஏவோ, இவன் வந்து பிஓ, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சார் அப்போ இனி நான் சப்ஸ்டியூட் பண்ணி நானே பண்ணிடுறேன் சார். ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவன் இருக்கிறான், இவனை எப்படி பண்ணுவேன்? ஓகே சார். முடிச்சிடலாம். சொல்லு, நீ சொல்லினா அப்படியே ஆன்சர் எழுதிடுறேன். நீ சப்மிட் பண்ணி ஆன்சர் சொல்லு. அப்ப என்ன கிடைக்கும்? a காஸ் 4x பிளஸ் up 2x 6x ஆயிருமா? 6x பிளஸ் cos 4x minus 2x எவ்வளவு கிடைக்கும்? 2x வருமா? 2x. divided by 2. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இது முடிஞ்சது. இதுக்கு என்ன டவுட் இருக்குதா? இல்ல. நோ டவுட் சார். சரி, அப்ப இது ரெண்டையும் முடிச்சிட்டோமா? இப்போ மூணாவது இன்சர்ட் பண்ணணும். எங்க இன்சர்ட் பண்ற? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கலாம் மத்திய இவனை இன்சர்ட் பண்ணு. அப்ப என்னாச்சு? cos 2x into cos 4x. இதனோட வேல்யூல என்ன அப்ளை பண்ணுவீங்க? cos 6x அப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இவங்க ரெண்டோட வேல்யூ என்ன? இதுதானே. அப்போ 1/2 கான்ஸ்டன்ட் வெளியிடுங்க. என்ன கிடைக்குது? cos 6x plus cos 2x into cos 6. கரெக்டாப்பா? எஸ் சார். இப்போ என்ன பண்ண போறீங்க? இதுல இருந்து cos வந்து இன்சைட் பிராக்கெட்ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? 1/2 into cos 6x into cos 6x cos squared 6 plus cos 6x into cos என்ன? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? சார் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஏதாவது மாற்ற முடியுமா சார்? அதான மாத்தணும். வெரி குட். இதுக்கு வந்து சேம் ஃபார்முலா. இதுக்கு வந்து இப்போ போட்டோம் அதே ஃபார்முலா. அப்ப இது என்ன? ஓகே cos சார். b plus b cos a minus b divided by 2. அப்ப என்ன கிடைக்கும்? cos 8x plus cos 4x divided by 2. இது மாறி. இது எப்படி மாத்துவ? இது எப்படி மாத்துவ? cos squared x க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறோம் பாருங்க. சார் 1 மைனஸ் 1 plus 1 பிளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் சார். cos 2x. எடுத்து பாரு. 2a. ஓகே சார். ஓகே 2a. அப்ப a என்னது? இங்க x. கரெக்ட்டா 6x இருக்குதா? ஓகே 6x வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. கரெக்ட்டாமா? அப்ப ஓகே என்னாச்சு? சார். ரெண்டுக்குமே 1/2 காமன். அப்போ 1/4 வெளிய எடுத்துருவீங்க. அப்ப இது ஓவராலா சிம்பிளிஃபை பண்ணி என்னாச்சு? 1 plus cos 12x plus cos 8x plus cos 4x. கரெக்டாமா? டவுட் எஸ். இருக்குதா? இந்த 2 வெளியே எடுத்துட்டு அதனால 1/4 வெளியே போட்டேன். மற்றது எல்லாமே சேம் தான், அப்படியே எழுதிட்டேன். கரெக்டுங்களா? இதெல்லாம் டவுட் இருக்குதா? நோ சார். சரி, இதுக்கு தான் நம்ம இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப என்னாச்சு? 1/4 வெளியே எடுத்துக்கிட்டீங்க. இன்டகிரல் 1 plus cos 12x plus cos 8x plus cos 4x into dx. கரெக்டா கண்ணு? சரிங்க சார். இப்போ இதுக்கெல்லாம் இன்டகிரல் ஃபார்முலா வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். 1/4
1 இந்த dx எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டெக்ரல் எல்லாத்தையும் ஸ்பிளிட் அப் பண்ணு. அப்ப என்னது 1 dx என்னப்பா dx தான். சார் அந்த காசு எல்லாம் ஆட் பண்ண முடியாதா சார்? எதுவுமே பண்ண முடியாது. ஆட் கீ பண்ணிட ஆட் பண்ண முடியாது. எப்படி பண்ணுவ? இது ஆங்கிள். ஆங்கிள் எல்லாம் சேமா இருந்தா ஆட் பண்ணலாம். சப்போஸ் இங்க 12x, இங்க 12x, இங்கேயும் 12x வந்து ஆட் பண்ணலாம். மத்தபடி இதுல ஆடே பண்ண முடியாது. சரிங்களா? ஓ சரிங்க சார். ஆ. அப்ப நான் என்ன சொன்னேன்? இன்டெக்ரல் ஸ்பிளிட் அப் பண்ண சொன்னேன். இந்த இன்டெக்ரலையும் இந்த dx குள்ள மல்டிப்ளை ஸ்பிளிட் அப் பண்ண சொன்னேன். அப்ப அது இன்டெக்ரல் cos 12x into dx plus integral cos 8x into dx plus integral cos 4x into dx. கரெக்ட்டுங்களா? எஸ் சரி. சார். சரி. இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை ஆகுது அப்படின்னா ஒரு பேசிக் ஃபார்முலா கொடுத்துட்றேன். இந்த இன்டெக்ரல் dx-க்கு என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் dx எக்ஸ் x plus c. இன்டெக்ரல் cos x இன்டெக்ரல் சைன். cos ax. ஓகே வெரி கரெக்ட். அப்ப என்ன கிடைக்கும்? இங்க வந்து sin x ன்னு சொல்லிட்டீங்க கரெக்டான ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா இந்த a ன்னு வரும்போது அது டிவைட் ஆகும். அதாவது sin ax divided by a ன்னு வரும் பிளஸ் சரிங்களாமா? ஓகே சார். இப்போ இது எல்லா ஃபார்முலாவுக்கும் காமனா ஒரு c போட்ட ஒரு இன்டெகிரேஷன் இவ்வளவு இன்டெகிரேஷன் வருது காமனா ஒரு c போட்டோம். 1/4 இன்டெகிரல் dx வேல்யூ x பிளஸ் c கடைசியா போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் இன்டெகிரேஷன் வந்து ஒரு c காமனா போட்டுக்கலாம். அப்ப இங்க என்ன ஓகே கிடைக்கும்? சார். sin 12x by 12 plus sin 8x divided by 8 plus sin 4x by 4 plus கரெக்டாப்பா? எஸ் சார். இது எல்லாத்துக்கும் LCM என்ன எடுக்கலாம்? 1/4 into LCM என்ன எடுக்கலாம்? 12, 8, 4. 24 LCM எடுக்கலாமா? 3க்கு LCM 24 இருக்குமா? ஓகே சார். இப்ப தெரியுது LCM எப்படி தெரியுமில்ல? 12, 8, 4. LCM எப்படி பண்ணுவாங்க? 2 ஆல பண்ணும்போது 6, 4, 2. எகைன் என்ன கிடைக்கும்? 2 ஆல பண்ணுவீங்க 3, 2, 1. அப்ப எல்லாமே பிரைம். 2 into 2, 3, 3, சார் ஓகே சார். கண்டிப்பா. 24. 24 வந்துச்சா? அவ்வளவுதான். அப்ப பண்ணிருக்கீங்க எவ்வளவு ஆச்சு? 24x 2 sin 12x plus 24 3 ஆ 3 sin 8x plus இங்க கிடைக்கும் 6 6 sin அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 4 into 24 1/96 1/96 plus c வெளிய இருக்கும் plus c இது போட்டுக்கோங்க அவ்வளவுதான் 24x plus 2 into sin 12x plus 3 into sin 8x plus 6 into sin 4x plus c. கரெக்டான என்ன டவுட் இருக்குதா? நோ சார். எப்படி ஒரு டெரிவேட்டிவ் அண்ட் ட்ரிகனாமெட்ரி அண்ட் இன்டெகிரேஷன் அப்படியே தெரிஞ்சீங்கன்னா நீங்க பாட்டு ப்ராப்ளம் பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் ஸ்டக் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு. அப்போ ஸ்டக் ஆகும் மீனிங் என்ன? ஃபார்முலா தரப்படும் அர்த்தம். சரிங்களா? இதே கான்செப்ட் தான். இதே கான்செப்ட்ல ப்ராப்ளம் நம்பர் வந்து சிக்ஸ்த் அப்படியே சொல்லு. சொல்றாங்க 6th sin x sin 2x sin 3x தானே சார்? ஆமாடா கண்ணு. அப்படியே இப்ப போட்ட கான்செப்ட் நோட் பண்ணிட்டியா? எஸ் சார். அப்படியே சொல்றேன் கண்ணு. என்ன நடக்கும் அப்படியே சொல்லு அப்படியே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவீங்க. sin 2x எடுத்துப்பேன் சார். எடுத்துக்கிட்டு என்ன கிடைக்கும்? அப்படியே நீ பேசு நான் பேசல. நீ டீச் பண்ற நான் அப்படியே அங்க நோட்ல எழுதுறது சொல்லு நான் அப்படியே இங்க ரன் பண்றேன். ஃபுல்லா நீ பேப்பரா பேச போறல. சொல்லுப்பா. sin a ஆஹா. sin b equals கரெக்ட் கரெக்ட் சொல்லு சொல்லு சூப்பர் வெரி குட். sin a into sin b. cos a minus b ஆனா minus cos a plus b சூப்பர். டிவைட் பை 2 divided by 2. வெரி குட். அப்படியே பண்ணு பார்க்கலாம். மைனஸ் Uh, cos a plus b divided by 2. அப்ப இது யார் பெரிய வேல்யூ? equal இவன் வந்து cos x minus cos
இல்ல யார் பெரிய வேல்யூ இருக்கோ அவனுக்கு ஏன்னு எடுத்துக்கணும். நான் லாஸ்ட் ப்ராப்ளம் சொன்னேன். அததான் சார் எடுத்தேன். 2x தான் சார் எடுத்தேன். 2x மைனஸ் 2x x மைனஸ் x டைரக்ட்டா போட்டியோ? ஓகே, ஓகே. cos 2x அப்ப வந்து cos xன்னு வருது கரெக்ட்டா? cos x மைனஸ் cos 3x. வெரி குட், வெரி குட். கரெக்ட்மா. டிவைடட் பை 2. அடுத்து யார் என்ட்ரி பண்ணேன்? இவனை என்ட்ரி பண்ணுங்க. இவனை என்ட்ரி பண்ண என்ன நடக்கும் பாருங்க. Sin x sin 2x into ம். sin 3x ம். equals 1/2 கான்ஸ்டன்ட் என்ன வரும்? cos x sin 3x sin 3x. cos. Okay sir. சொல்றேன். அப்போ 1/2 கான்ஸ்டன்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க என்ன நடக்கும்? cos x into sin 3x minus cos 3x into sin 3x. கரெக்டாப்பா? Yes sir. சொல்றேன் என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் நீயே சொல்லுவோம் கரெக்டாக. sin a into cos b. இது ஏன்னு வச்சுக்க, பெரிய நம்பர் வந்து இது. அப்ப இது வந்தா sin a into cos b. என்ன ஃபார்முலா? Sin a into cos b. ம். Sin a plus b plus ம். sin a minus b divided by 2. சூப்பர். டிவைடட் பை மைனஸ் இது என்னது? sin a into cos a. ரெண்டுமே 3x. பாருங்க ரெண்டுமே 3x. அப்ப இது என்ன Sir ஃபார்முலா? same formula தானே sir? sin a sin a into cos a. என்ன ஃபார்முலா? sin a into cos a. சேம் ஃபார்முலா என்னன்னா இது வேற ஃபார்முலா. sin a into cos a. Sir என்ன சார் வரும்? 2 sin a into cos a என்ன ஃபார்முலா? 2 sin a into cos a sin 2a பா. இங்க 2 மிஸ் ஆகுது. yes sir. டிவைட் பை 2 போட்டு. புரியுதா? Okay sir. அப்படி இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி சேம் ஃபார்முலா இந்த இடத்துல நீ அப்ளை பண்ணாலும் ரிசல்ட் என்ன வரும்னு உனக்கே தெரியும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு இந்த ஃபார்முலா தான் தெரியுதுன்னா இந்த இடத்துல a plus b a minus b. அப்போ 3x plus 3x 3x minus 3x. அப்படி போனாலும் உனக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா தப்பு கிடையாது. நீ சொன்னது கரெக்ட் தான். சரிங்களா? Okay sir. உனக்கு இந்த ஃபார்முலா நான் வந்தா போட்டு பிக்சடு இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ. அப்படி நான் வரலைன்னா இங்கே கூட அப்ளை பண்ணி போட்டு தப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ என்னாச்சு? Okay sir. sin of 3x plus 3x 6x ஆயிரும் divided by 2. கரெக்டாடா கண்ணு? Okay sir. அப்போ எல்லாத்துக்கும் என்ன கிடைக்குது? 2 காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 1/4 into sin 4x plus sin 2x minus sin 6x. கரெக்டாடா கண்ணு? Yes sir. இப்போ யாரும் என்ன பண்ண போகிறோம்? இவனை தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ I equal to 1/4 கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் sin 4x plus sin 2x minus sin 6x into dx. கரெக்டாடா கண்ணு? Yes sir. இப்போ 1/4 ஃபார்முலா என்ன தெரியுங்களா? என்ன ஃபார்முலா? Yes sir. இன்டெக்ரல் sin x ஓட ஃபார்முலா என்ன? அதே மாதிரி இன்டெக்ரல் Minus cos. சொல்கிறேங்கண்ணா Minus cos 4x மைனஸ் காஸ் plus minus cos ax by a plus c. ஓகே நீ சொன்னது கரெக்ட். cos 4x மைனஸ் வருது டிவைடட் பை 4 மைனஸ் sir. cos 2x Cos 2x divided by 2 மைனஸ் மைனஸ் பிளஸ் plus cos x 6x divided by 6. டிவைடட் பை 6 வெளியே வந்து பிளஸ் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. என்னது 6 2 4 எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 12 எடுக்கலாமா? 12 எடுக்கலாமா? Yes sir. அப்போ 12 எடுத்து என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு மைனஸ் 3 cos 4x மைனஸ் 6 cos 2x plus 2 cos 6x plus c. கரெக்டாக தானே? Plus c. Okay sir. இது இப்போ நம்மளுக்கு வந்து இது என்ன ஆகும்? 4 into 12 48. அப்போ 1/48. எது ப்ளஸ் சைனோ அது முன்னாடி எழுதணும். எது ப்ளஸ் சைன் தான் அது முன்னாடி எழுதணும். அப்போ என்னாச்சு? 2 cos 6x minus 3 cos 4x minus 6 cos 2x plus c. இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர்.
ஓகே சார். ஓகேங்களா? அப்ப ட்ரிகோனோமெட்ரிக் தரவாயிட்டீங்கன்னா நீங்களே ஒண்ணுமே கிடையாது. அப்படியே சூப்பரா போட்டுறலாம் எல்லா ப்ராப்ளமே. சொல்றேன் வேற என்ன டவுட் இருந்தது உங்களுக்கு? சார் வேற 7.3 இல்லையா? எஸ் சார் அதான் பார்த்துருக்கேன். சார் 1 by sin x cos cube x. இது எத்தனாவது சம்? 19. அதுக்கு முன்னாடி தான் போட்டியா? 13, 14 அதெல்லாம்? ஒரு நிமிஷம் சார் பார்க்குறேன். சார் 13 சும்மா ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் சார். ஓகே 14 சார் 14ம் பண்ணணும் சார். சரி 14 போட்டலாமா? ஓகே சார். சார் 13 என்ன ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க சார். நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். அதை யூஸ் பண்ணட்டுமான்னு பார்க்குறேன். அதே தான் காஸ் ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. கீழே ரெண்டுமே காசு இருக்குது கரெக்டுங்களா? அப்போ காஸ் 2x ஃபார்முலா என்னது? ரெண்டுமே காசு இருக்கணும்ல 2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ காஸ் 2 ஆல்பா ஒன்று இருக்குது. காஸ் 2 ஆல்பாவோட ஃபார்முலா என்னது? 2 நியூமரேட்டர் இது வந்து நியூமரேட்டர் இருக்குது. டினாமேட்டர் அப்படி வச்சுங்க 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் 1. அப்போ நியூமரேட்டர் டிவைட் பை டினாமேட்டர் கொடுத்துக்கிறாங்களே, அப்போ அது என்ன ஆகும்? காஸ் 2x என்ன பண்ணுவீங்க? 2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 cos squared alpha minus 1 divided by cos x minus cos alpha. கரெக்டாமா? எஸ் சார். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன நடந்து சொல்லுங்களா? இது சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? 4 cos இல்ல 4 வரும். கொஞ்சம் யோசிச்சு 2 சொல்லுங்க. cos square x ஆ, minus ஆ, 2 cos square alpha ஆ. divided by அந்த ஒன்று ஒன்று கட் ஆயிருமா? எஸ் சார். சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம 2 காமன் எடுக்கலாமா? எஸ் சார். 2 காமன் எடுத்து என்ன கிடைக்கும்? cos squared x minus cos squared alpha கிடைக்குமா? எஸ் சார். அப்போ சொல்கிறேன் என்ன நடக்கும்? இப்போ நீ சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இந்த ஒன்று ஒன்று கட் ஆயிடுச்சு. 2 காமனாக எடுத்துட்டீங்க. நம்ம கையில் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா வருது. கீழே வந்து என்ன இருக்குது? காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா இருக்குது. கரெக்டுங்களா? இதுக்கு மேலே இது எப்படி சார் சொல்லுங்க? மேல டபுள் டைம் அதாவது cos x minus cos alpha into cos x minus cos alpha போடலாமா? பிளஸ் cos x plus cos alpha. அதை ஏ ஸ்கொயர் சார் மைனஸ் a plus b a minus b. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கான்செப்ட் கரெக்டுங்களா? அதான ஓகே பார்க்குறேன். சார். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கான்செப்ட் வரும்போது தானே சொல்கிறேன். சார் a plus b into a minus b. அது அந்த ஃபார்முலா தானே சொல்கிறீங்க. கரெக்டு தான். சார் அதை வச்சு கேன்சல் பண்ணா cos square x plus cos alpha. சி cos x plus cos alpha. ஆமாம் அது மட்டும் இருக்கும். மற்றது அப்படியே இருக்குது. கரெக்டுங்களா? எஸ் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இன்டெகிரல் பண்ணிடலாமா? நீ சொன்னது என்ன இன்டெகிரேட். கரெக்ட் டேரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்போ இது என்னவும் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா மட்டும் மீதி இருக்கும். இதுவும் கட் ஆயிடும். மீதி இருக்கிற டேர்ம் வந்து காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபாங்கிற டேர்மு கட் ஆயிடும். இன்டெகிரல் cos 2 வந்து காஸ் வந்து வெளியே எடுத்துட்டேன். காஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ். sin x plus sin alpha. சொல்லுங்க இந்த பக்கம் சத்தமாக சொல்லு. sin x plus sin alpha. எப்படி ஆல்ஃபா வரும்? ஆல்ஃபாங்கிறது எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்மில் ஆல்பா எப்படி இன்டெகிரல் பண்ணுங்க? இது வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வந்து இன்டெகிரல் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ சார் அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி சார் எக்ஸ் வந்துச்சு? இதுக்கு எக்ஸ் இருக்குதா? ஓ இது சார் இங்க ஒரு அது பிளஸ் எக்ஸ். எக்ஸ் கேட்குறியா? அப்படி சொல்கிறேன் 2 இன்ட்டு இன்டெகிரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட். கரெக்டுங்களா? காஸ் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் நீ வெளியே எடுத்துக்கீங்க. இன்டெகிரல் டிஎக்ஸ். ஓகே சார். ஓகே. புரியுதா? இப்போ காஸ் ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டேன். இன்டெகிரல் டிஎக்ஸ் என்ன கிடைச்சது? எக்ஸ் கிடைச்சிருச்சு. கரெக்டா? எக்ஸ். ஓகே சார். வேற என்ன டவுட்டு? 13 ஓகேவா? 14 14. 14 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொன்னோம். 14 எப்படி போடுதா?
14 எப்படா கண்ணு போடுவேன்? cos x minus sin x divided by 1 plus sin 2x. எப்படி போடலாம்? இதின் ஐடியா இருக்குதா? சார் cos x க்கு பதிலா அதை எதுவுமே பண்ண வேண்டாம். இங்க பாரு, இங்க sin 2x sin 2x. அப்போ cos x minus sin x divided by 1 plus 2 sin x into sin cos. x cos x. அப்போ என்ன நடக்குது again? இந்த ஒன்றுக்கு இன்ஃபினிட்டி ஃபார்முலா இது பெரிய தலைவலி. இன்டகிரேஷன் இருந்தாலும் டெரிவேட்டிவ் இருந்தாலும் ஒன்றுக்கு மட்டும் எத்தனை ஃபார்முலா இருக்குது? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா? இங்க வந்து காசு சைன் இன்வால்வ் ஆகிறனால ஒன்னோட காசு சைன் இன்வால்வ் ஆகிற ஃபார்முலா என்ன? sin square x. அவ்வளோதான். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. sin squared x plus cos squared x சொன்னீங்கன்னா அப்போ இங்க என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றா மாற்றிக்கிறீங்க. அப்போ என்னாச்சு? sin squared x plus cos squared x plus 2 sin x into cos x. கரெக்டாப்பா? ஓகே சார். அப்போ இது என்ன ஃபார்முலா? a squared plus b squared plus 2ab. என்ன சொல்ல பார்க்கலாம்? என்ன ஃபார்முலா? இன் டினாமினேட்டர் a plus b square. அப்போ என்னாச்சு? cos x sin x plus cos x the whole square by cos x plus sin x whole square. மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ளஸ் வரணும், மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஹோல் ஸ்கொயர் வரணும், பிரச்சனை கிடையாது. சரியாப்பா? சரிங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இன்டெகிரேஷன் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இன்டெக்ரல் f dash of x divided by f of x ஹோல் பவர் n அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? அது நம்ம நமக்கு தெரியும். இது ஒரு கான்செப்ட். இன்டெகிரேஷன் ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன்னா இங்க ஹோல் பவர் 2 இருக்குது, அதனால இது வந்து ஹோல் பவர் n கான்செப்ட். சரிங்களா? டாஷ் ஆஃப் எக்ஸ்னா எப்படி சார்? மேல அப்படியே சார் டெரிவேட்டிவ். ஓகே சார். அதாவது இவன் வந்து f of x இருந்தானா இவனோட டெரிவேட்டிவ் வந்து இவன் இருக்கிறானா செக் பண்றீங்க. பண்ணிட்டானா இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்கறாங்க. சரிங்களா? செக் பண்ணிடலாமா? அப்ப வந்து என்ன பண்றீங்க? இவனை வந்து f of x ன்னு எடுத்துக்கங்க. அப்ப f of x ஈக்குவல் என்ன எடுக்கலாம்? cos x plus sin x ன்னு எடுக்கலாம். சரிங்களா? இப்ப cos x ஓட டெரிவேட்டிவ் என்ன? அதே மாதிரி sin x ஓட டெரிவேட்டிவ் என்ன? சார் cos x க்கு வந்து minus sin x. sin x க்கு cos x. அப்ப அப்ளை பண்ணுவீங்க. என்னாச்சு? minus sin x plus cos x. நியூமரேட்டர் வருதா வரலையா? சார் வருது சார். அப்ப f dash of x வந்து நியூமரேட்டர் வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப நியூமரேட்டர் வந்து என்ன பண்ணலாம்? x power n ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்றோம். அப்ப என்ன பண்ணலாம்? i க்கு சேஞ்ச் பண்ணலாமா? அப்ப i equal to integral என்ன கான்செப்ட் இருக்குது? f dash of x divided by f of x whole power n into dx ன்னு இருந்துச்சுன்னா இது என்ன மாத்திர சொல்றான்? நல்லா பார்த்துக்கங்க ஃபார்முலா n into f of x ஹோல் பவர் இங்க என்னோட வேல்யூ என்ன மைனஸ் n, அதனால இங்க என்ன வரும்? மைனஸ் n வரும். ஏன்னா பவருக்கு மேல போகும்ல, அதனால இது என்னோட வேல்யூ நியூமரேட்டர் கொண்டு போனா மைனஸ் n. அப்போ மைனஸ் n மைனஸ் 1 பிளஸ் 2. சரி, இது என்னது? இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நான் வந்து டெரிவேட்டிவ் போறேன். இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இன்டெகிரல் x பவர் எனக்கு என்ன ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் x பவர் எனக்கு என்ன ஃபார்முலா? x பவர் n plus 1 பவர் n plus 1 divided by n plus 1. ஓகே. அப்ப இங்க என்னோட வேல்யூ என்ன? இங்க என்னோட வேல்யூ 2 டினாமினேட்டர்ல இருக்குது. அந்த 2 மூவ் பண்ணா நியூமரேட்டர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த டினாமினேட்டர்ல 2 இருக்குதா? அதே மூவ் பண்ணா நியூமரேட்டருக்கு ஆயிடும். அப்ப என்னோட வேல்யூ என்னங்க? -2. அப்ப அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றீங்கன்னு கத்து கொடுத்துறோம் பாத்துக்கங்க. தட் இஸ் ஈக்குவல் டு f of x whole power -2 plus 1 divided by -2 plus 1 plus 2. இந்த மாதிரி எழுதிக்கலாங்க. சரிங்களா? அப்ப என்னாச்சு? f of x ஓட வேல்யூ என்ன? cos x plus sin x. அப்ப என்ன கிடைக்கும்? cos x plus sin x whole power -1 divided by -1 plus c. கரெக்ட்டா? டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு. that is equal to கான்செப்ட் மட்டும் ஒண்ணா இருக்கா சார்? இருக்கு. சொல்லுமா?
சார் இந்த கான்செப்டை டக்குன்னு ஷார்ட்டா சொல்லிருங்க சார். எந்த கான்செப்ட் எந்த கான்செப்ட் வேணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ், ஆ அதுக்கப்புறம் சார் அடுத்த ஸ்டெப். சரி. இது எப்படி வந்ததுன்னு கேட்குறியா? சார் சரி. இதுக்கு வந்து இந்த அந்த மெத்தட் 2 மேல கொண்டு வந்தா மைனஸ் ஆயிருமா சார்? -2 ஆமா. இந்த -2 ஓ, ஆயிருங்க. அந்த -2 சார் ஓட ஏற்கனவே அங்க இன்டூ ஒன்னு இருக்கும் அப்படிதானே சார்? இன்னொரு சொல்லுமா? sin பவர் ஒன்னு இருக்கும் ஏற்கனவே. வாய்ஸ் பிரேக் ஆச்சு. சொல்லுப்பா இன்னொருக்கா வாய்ஸ் பிரேக் ஆகுது. சார் அந்த cos x மைனஸ் sin x வந்து அது ஒன் டைம் எஃப்எக்ஸ் இருக்கனால ஒன் பிளஸ் எஃப்எஸ்ஆ பண்றீங்க. இருந்தா அது வந்து 1 மாரி அர்த்தம். அது வந்து விட்டுருங்க. இதுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு மெத்தடா டி மெத்தடும்பாங்க. உனக்கு இந்த மெத்தட் புரியல டி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோ. டி மெத்தட் என்னன்னா டினாமினேட்டர் டைம் எடுத்துக்கோ. டினாமினேட்டர் டைம் என்னங்குது? cos x plus sin x இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப dt by dx என்ன வந்தது? dt by dx என்ன கிடைச்சது? cos x minus sin x ன்னு கிடைச்சது. கரெக்ட்டுங்களா? அப்ப dt equal to என்ன எழுதலாம்? cos x minus sin x into dx ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? இதுல எஸ் டவுட் சார். இருக்குதா? நோ சார். அப்ப டினாமினேட்டர் என்ன இருக்குது? இந்த டைம் t ன்னு எழுதிக்கலாம். அப்ப i யோட இன்டெகிரல் எப்படி மாறும் பாத்துங்க. i equal to இத சப்மிட் பண்ணுங்க என்ன? சப்மிட் பண்ணு. cos x minus sin x இன்டெகிரல் dx ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? dt டி டி dt. எழுதலாமா? அப்ப டி டிவைடட் பை இது என்ன ஆகும்? டி ஸ்கொயர் மாறுமா? டி ஸ்கொயர் மாத்திக்கங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ வாங்க அந்த டி ஸ்கொயர் மேல வந்துருமா? அப்ப இன்டெகிரல் -2 இன்டு dt கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப என்ன கிடைக்கும்? n ஃபார்முலா. அப்ப -2 + 1 டிவைடட் பை -2 + 1 + c. சரிங்களா? ஓகே சார். அப்ப t யோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டு இது என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க. அப்ப என்னாச்சு? cos x plus sin x whole power -1 divided by -1 plus c. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப இது மேல கொண்டு வந்துருங்க. -1 divided by cos x plus sin x plus c. அவ்வளவுதான் இது. எய்தர் இந்த மெத்தட் உன்னால ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோ. இல்ல இந்த மெத்தட் நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. சரிங்க சார். எனக்கு டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். வெரி குட். நோட் பண்ணிட்டியா? நோட் பண்றா பண்ணிக்க. ரெண்டு மெத்தட் நோட் பண்ணிக்க. அப்ப ஈஸியா இருக்கும்.